ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாராஜா திரைப்படம் வெற்றிகரமாக ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரம் தொடங்கியுள்ளது. இந்த படத்துடைய வசூல் விவரம் என்ன, தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் நேரடியாக வெளியிடப்பட்ட 112வது தமிழ் திரைப்படம் தான் இந்த மகாராஜா திரைப்படம். இந்த திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படம் அப்படின்றது ஆணித்தனமாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறது இந்த மகாராஜா திரைப்படம். இந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 4வது வெற்றி திரைப்படம் அப்படின்றது கடலாம். அதாவது வெற்றியை எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம்னா, இப்போதைக்கு வசூல் விவரம் லாபமா நஷ்டமா இதை வைத்து தான் இன்று வெற்றியை நிர்ணயிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு தான் தமிழ் திரையுலகம் இன்று மாறியுள்ளது. நமக்கு 100 நாட்கள் ஓடணும், 150 நாட்கள் ஓடனா வெற்றி படம், சில்வர் ஜூப்ளி அடைஞ்சால் மாபெரும் வெற்றி படம், அந்த கணக்கெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ ஒரு படத்துக்கு பட்ஜெட் நம்ம செலவு செஞ்சுருக்கோம், நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, திரையரங்கு உரிமையாளருக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் ஒரு படத்துக்கு அமையுது. வசூலை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய வெற்றி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படம் உண்மையிலே மகாராஜா திரைப்படம் வெற்றி அடைந்த திரைப்படம் தான். இந்த வருடம் வெளியான படங்களிலேயே அரண்மனை 4, கருடன், அதை தொடர்ந்து முதலீடு செய்த அனைத்து தரப்பு நபர்களுக்கும் இந்த படம் லாபகரமான படமாக அமைந்துள்ளது. ஒரு இளவும் இவனுங்க பண்ண மாட்டாங்க, கடைசியில் உன் கோமணத்தை கூட உருவிட்டு விட்டுருவாங்க. மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் முதல் வாரம் வசூல் நிலவரம் என்ன? தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாள் அன்று கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. படம் வெளியான 2வது நாள் சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. படம் வெளியான 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த திரைப்படம் 6.2 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. படம் வெளியான 4வது நாளும் விடுமுறை நாட்கள் என்பதனால இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. படம் வெளியான 5வது நாள், அதாவது விடுமுறை நாட்கள் முடிந்து வேலை நாட்களில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1.6 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. படம் வெளியான 6வது நாள் புதன்கிழமை அன்று இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1.3 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. படம் வெளியான 7வது நாள், அதாவது நேற்று இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 25லிருந்து 30 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளது இந்த மகாராஜா திரைப்படம். இது கிட்டத்தட்ட படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கும் சரி, திரையரங்க உரிமையாளர்களுக்கும் சரி, படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும், படத்தை வாங்கி எக்ஸிபிட் பண்ண அவங்களா இருக்கட்டும், இந்த திரைப்படம் அனைவருக்குமே ஒரு லாபகரமான திரைப்படமாக அமைந்தது அப்படின்னு சொன்னோன்னா அது மிகையாகாது. உண்மையிலே பெரிய வெற்றி படமாக இந்த வருடம் இதுவரை வெளியான படங்களில் இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு ஒரு திரைப்படம் எந்த வகையில் நம்ம வெற்றின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தை வெளியிட்ட தயாரிப்பாளர், படத்தை வாங்கிய விநியோகஸ்தர், படத்தை திரையிடும் திரையரங்க உரிமையாளர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த படம் நாங்கள் எதிர்பார்த்த வசூலை விட இது தாண்டியுள்ளது, இல்லை அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இந்த படம் பெரிய லெவலில் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் இப்போதைக்கு ஒரு தமிழ் திரைப்படத்துடைய வெற்றியை நிர்ணயிக்கும் விதமாக இன்று இருக்கிறது. அந்த வகையில் மகாராஜா திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்துள்ளது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.